வணக்கம் ஸ்ரீ போன்சாய் ஜோன். இன்றைக்கி நம்ம பிரேம்னா மைக்ரோஃப்ளோவை பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் பார்க்க போகிறோம். இதுதான் என்னோடய ஃபஸ்ட்டு பிரேம்னா. இது எந்த ஸ்டேஜில் வாங்கினேன், இது இப்போது எப்படி இருக்குது அப்படிங்கிறது தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்ம இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க, பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிக்கிங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் அப்டேட் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் நம்ம சொல்கிறது உங்களுக்கு புரியும். இந்த பிரேம்னாவோட அப்டேட் பாருங்கள். ஃபஸ்ட்டு நான் ஸ்டார்டிங்கில் எவ்வளோ சின்ன பிளான்ட்டாக வாங்கினேன், அது எப்படிலாம் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போன்சாயாக மாற்றினேன், அது எவ்வளோ இயர்ஸ் எடுத்துச்சு, என்னென்ன பண்ணியிருக்கோம் அதில், அப்புறம் அதை பற்றின வீடியோஸும் நம்ம போட்டிருக்கோம் ஆல்ரெடி. அந்த வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷன் கீழே இருக்கும், நீங்கள் அதவும் போய் பார்த்துக்கலாம். எல்லாவோட அப்டேட்டும் நீங்கள் இப்போ பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் ஃபஸ்ட்டு யூஸ் பண்ண வயர்ஸு இதெல்லாம் அதோட வயர்ஸ் தான். அது வயர்லாம் ரிமூவ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு கொஞ்சம் இடத்துல தான் வயர்ஸ் இருக்கும், ஸோ அதை மட்டும் ரிமூவ் பண்ணிக்கலாம். வயரிங்கும் பண்ணிக்கலாம் ஸ்டார்டிங்கு. என்ன ப்ரூன் பண்ணிட்டோம்னா நல்லா இருக்காது. ஃபஸ்ட்டு ஒயர் பண்ணி இந்த பேடிங்லாம் கொஞ்சம் வளராமல் இருந்த பேடிங்லாம் கொஞ்சம் செட் பண்ணிக்கலாம். ப்ரைமரி பேடிங் வந்து ஃபஸ்ட்டே நம்ம வந்து டெவலப் பண்ணிடணும். அப்போ தான் பிரேம்னாவில் பொறுத்தளவுக்கு அடுத்த செகண்டரி பேடிங்கு இந்த பிரான்ச்சஸ்ஸு அப்படியே ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வளர்த்துக்கிட்டே தான் போகணும். ஃபஸ்ட்டே நம்ம முன்னாடி பண்ணிடணும். நேராக மேலே வரைக்கும் வளர்த்துட்டோம் அப்படின்னா கீழே இருக்கிற இந்த பிரான்ச்சஸ் உங்களுக்கு வளர்கிறதுக்கு ரொம்ப லேட் ஆகும். ஏன்னா அந்த செடி பார்த்திங்கன்னா மேலே இருக்க பிரான்ச்சஸை மட்டும்தான் வளர்த்த பார்க்கும். அந்த பிரான்ச்சஸ் அந்த லீஃபை மட்டும்தான் வளர்க்கறதுக்கான சோர்ஸை கொடுத்து அதை வளர்க்க பார்க்கும். கீழே இருக்க பிரான்ச்சஸை வளர்க்க பார்க்காது. ஸோ எப்போவுமே நம்ம ஃபஸ்ட்டே இந்த ப்ரைமரி பேடிங் நம்ம வளர்க்க ஆரம்பிச்சிடணும். ப்ரைமரி பிரான்ச்சஸ்ஸு இந்த மாதிரி எல்லாம் ஃபஸ்ட்டே நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கணும். ஒயர் பண்ணும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக ஒயர் பண்ணணும். பிரான்ச்சஸ்லாம் உடையாத மாதிரி ஒயர் பண்ணணும். ஏன்னா இது திரும்ப வளர்கிறதுக்கு ரொம்ப டைம் எடுக்க ஆரம்பிச்சிடும். ஏன்னா பாதி நம்ம நிறைய போன்சாயாக பண்ணியாச்சு. அந்த டைமில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் நம்ம ஹேண்டில் பண்ணணும். ஏன்னா மெயினான பிரான்ச்சஸே இது தான். அந்த ஃபஸ்ட்டு ப்ரைமரி பிரான்ச்சோட இந்த பேடிங் செட் பண்ணிட்டேன். அதனால தான் இவ்வளோ ரொம்ப தூரம் இதெல்லாம் வளர விட்டுருக்கேன். ஏன்னா சம்டைம்ஸ் பேடிங் கரெக்டாக இருக்காது. ஸோ அதனால்
இந்த மாதிரி ப்ரூன் பண்ணாமல் வளர விட்டோம்னா சீக்கிரமே வளர்ந்துடும் ஃப்ரேம்னா பொறுத்தளவுக்கு. இந்த மாதிரி வளர விட்டா அப்படி நம்ம வேணுங்கிற இடத்துல வயரிங் பண்ணி கொஞ்சம் அந்த பேடிங்க்கான அந்த ஷேப்பை வந்து நம்ம ரெடி பண்ணிக்கலாம். அதனால தான் அலோவ் பண்ணுறது. அதுக்கப்புறம் தான் ப்ரூன் பண்ணணும். ஏன்னா ஃபஸ்ட்டே ப்ரூன் பண்ணி விட்டோம் அப்படின்னா செட் ஆகாது, பேடிங் வந்து செட் ஆகாது, கரெக்டாக இருக்காது. மறுபடியும் நம்ம வளர்க்கணும். சில இடத்துல வந்து கேப் இருக்கும், அந்த மாதிரி இடத்துல எல்லாம் வந்து நம்ம வந்து பேடிங் வந்து சரி விட்டு வராது இந்த மாதிரி இருந்துச்சுன்னா. அதனால் இது மாதிரி நல்லா க்ரோ பண்ணிவிட்டு நீங்கள் அதுக்கப்புறம் ப்ரூன் பண்ணலாம். அப்படி ஃபுல்லாக வந்து உங்களுக்கு போன்சாய் ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம கண்டினியூஸாக அதை வளர விடாமல் ப்ரூன் பண்ணிகிட்டே இருக்கலாம். ஸோ அது எந்த ஷேப்பில் இருந்துச்சோ அதே ஷேப்லேயே வச்சுட்டே இருக்கலாம். இந்த குட்டி குட்டி பிரான்ச்சஸ்லாம் கொஞ்சம் வளர்ந்தால் தான் கொஞ்சம் ட்ரங்க்கும் பெருசாகும். அப்போ தான் ட்ரங்க் பெருசாகும், இல்லைன்னா அதுவும் கொஞ்சம் ப்ராப்ளமாக தான் இருக்கும். இந்த பிரான்ச்சஸ் தான் ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ நெக்ஸ்ட்டு இந்த பிரான்ச்சு செகண்டரி பிரான்ச்சு. ரொம்ப பொறுமையாக பண்ணணும், அப்போ தான் வந்து இந்த பிரான்ச்சஸ் உடையாமல் இருக்கும். அதை ஃபஸ்ட்டு கவனமாக வச்சுக்கணும் ஃப்ரேம்னால. ஏன்னா இப்போ 2 days வாட்டரிங் பண்ணலை, நல்ல தான் இருந்துச்சு. ஸோ அதனால் ஓரளவுக்கு ஃப்ளெக்சிபிளாக இருக்குது பிரான்ச்சஸ் எல்லாம். நார்மலாக நீங்கள் வாட்டரிங் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லேயே பண்ணும்போது, வயரிங் பண்ணும்போது, பேசிக் ஷேப்பில் பண்ணும்போது ரொம்ப கவனமாக தான் பண்ணணும். எப்பவும் வந்து வயரை வந்து அந்த வயர் மார்க் விழுகிறதுக்கு முன்னாடியே நம்ம வந்து எடுத்துடணும், வயரை ரிமூவ் பண்ணிடணும். மார்க் விடக்கூடாது. அப்படி விட்டால் நம்மளோட போன்சாய் ட்ரீக்கு கொஞ்சம் டேமேஜஸ் ஆகும். அந்த மார்க் அப்படியே இருக்கும் ரொம்ப நாளைக்கு. அதனால் நம்ம விடக்கூடாது. ரொம்ப நாள் விட்டுட்டோம் அப்படின்னா அந்த பிரான்ச்சஸ் வந்து இதாயிரும், டெட்டாக இருக்கும் சான்சஸ் இருக்குது. பிரான்ச்சஸ் எல்லாம் வயர் பண்ணியாச்சு, இப்போ ப்ரூன் பண்ணிக்கலாம்.
பண்ணி முடிச்சாச்சு. பார்த்தீங்கன்னா தெரியும், ஷேப் பண்ணியாச்சு. ரொம்ப நல்லாவே வந்திருக்கு ஃப்ரேம்னா. இன்னும் இதில் இன்னும் கொஞ்சம் இந்த கட் பண்ணி விட்டனால புது புது லீஃப்லாம் வரும்போது ரொம்ப இன்னும் நல்லாயிருக்கும். எல்லாமே முடிஞ்சு நான் பார்த்துருப்பீங்க. ப்ரூன் பண்ணியாச்சு. இப்போ இருக்க ஸ்டேஜ் இதுதான். வயர் பண்ணி இதை ஸ்டைல் பண்ணியாச்சு. பார்த்தீங்கன்னா தெரியும், ட்ரீக்கான லுக் எல்லாமே இருக்கும். இது ஆல்மோஸ்ட் 2 இயர்ஸ் ஆச்சு. ரொம்ப சின்னதாக ஸ்டிக்கு தான் வாங்கினேன். அப்போ இருந்து இப்போ வரைக்கும் இதை ரொம்ப மெயின்டைன் பண்ணி இந்தளவுக்கு போன்சாயை டெவலப் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ நீங்களும் நல்லா போன்சாயை கேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.